மை டியர் கௌதம் மீடியா சில குட்டீஸ் அதுக்கு ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் கறி சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வேணால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா எலெக்ஷன்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் டேட் வேறு வரப்போகுது. அந்த அன்றைக்கே ரிசல்ட் நமக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நாளாக பின்னாடி நாளாக சொல்லி பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருமே ஒரு 2 லைக் கொடுங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. வீடியோ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான அப்டேட் பண்ணால் இனிமேல் வரலப்பா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக வரும் என்று கொஞ்சம் அழுத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எலெக்ஷன் ரிசல்ட் பண்ணால் உங்களுக்கு மே 4 உங்களுக்கு மே 3 இல்லை மே 2 அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா ப்ரோ? எப்படி பேப்பர் கரெக்ஷன் திருத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லிபரல் கரெக்ஷன் சூப்பராக திருத்திருக்காங்க. ஓகேங்களா? மார்க்ஸ் நிறைய பேருக்கு அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதிகமாக வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? கிரேஸ் மார்க்ஸ் என்ன தான் இல்லைனாலுமே 12க்கு தான்ப்பா. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. கஷ்டமான ரொம்ப ஈஸியாக கேட்காம மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கட் ஆஃபில் கொஞ்சம் நிறையா போக வாய்ப்புகள் இருக்குது. 10த்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 10த்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 12க்கு மட்டும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிபராக பண்ணுறதுனால கொஞ்சம் மார்க் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எப்படி பேப்பர் சேர்த்திருக்காங்க, மார்க்ஸ் உங்களுக்கு எப்படி வரப்போகுது நமக்கு. ஸோ அப்படின்னு தெரிய வரும் நமக்கு. ஓகேங்களா? பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் குழப்பமாக இருப்பீங்க. மே 8 மே 20 கரெக்டாக ஒரு டேட்டை சொல்லுங்கள் ப்ரோ. மாற்றி சொல்கிறாங்க, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. நானும் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறதில்ல. ஏன்னா ரிசல்ட் டேட் அப்டேட் எதுவுமே வரதே இல்லை. நான் மட்டும் என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். இந்த வேறு அன்அஃபிஷியல் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. மே 3 அந்த மாதிரி தேதிகளில் உங்களுக்கு ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்கிறதா சற்று பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு வர உண்மைன்னு தெரில. ரிசல்ட் வெளியாகுமா ஆகாதா சொல்லி எதுவுமே தெரிய வரல. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வழியே கிடையாது. ஸோ டே பை டே ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. நம்முடைய அன்பு மகேஷ் பொய்மணி அமைச்சர் சில அன்அஃபிஷியல் நியூஸ்லாம் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. ரிசல்ட் டேட் இந்த டேட்டில் வரும், ரிசல்ட் டேட் அந்த டேட்டில் வரும்னு சொல்லி வந்துட்டே தான் இருக்குது. பட் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வரல. அஃபிஷியல் நியூஸ் வந்தால் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அதான்ப்பா இது வரைக்கும் நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியல் ரிசல்ட் டேட் கண்டிப்பாக வரும். வந்த உடனே நம்மளுடைய சேனல் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை. ஓகேங்களா? அதே மாதிரி ரிசல்ட் அன்றைக்கி கண்டிப்பாக லைவ் இருக்குது நம்மளுடைய சேனலில். கண்டிப்பாக லைவ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ லைவில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். லைவ் வேணுமான்னு சொல்லி ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எய்மாக இருக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு போயிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறையா இருக்குதுப்பா. 6 to 9th 10th and 12th எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். இப்போ ரொம்ப காலமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இப்போ அப்படியே நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு 6th 7th 8th 9th யாராவது இருந்தால் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அகர்வால் எக்ஸாம் கார்ட். ஸோ NCERT பேஸ்ட் புக்ஸ் 6 to 9th அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ IAS UPSC எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் லைன் பை லைனாக பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு. இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கட்டு மாதிரி இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அகர்வால் எக்ஸாம் கார்ட். ஓகேங்களா? இதுக்கான லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது மூலிமா எக்ஸ்டர்னல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணால் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா RMS ஸ்கூலு, சான்ஸ்கிரிட், நவோதயா ஸ்கூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. பெரிய ஸ்கூல்ஸில் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் பயன்படுத்தி பார்த்ததில் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்களும் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ UPSC எக்ஸாம்ஸ் IAS கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 6th 7th 8th 9th ப்ளஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு UPSC கிராக் பண்ண போகிற அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்சித் நினைக்கிறேன் சில குட்டி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலில். வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.